ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற தொடரிலே இன்று நாம் துளசி கிரகணம், துளசியினுடைய மகாத்மியம் இவை இரண்டையும் பார்க்க இருக்கிறோம். திருத்துழாய் என்று கூறப்படுகிற இந்த துளசி, அதை கொண்டுதான் நாம் எம்பெருமானுக்கு திருவாராதனங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த துளசியினுடைய மகாத்மியமானது ரொம்ப உயர்ந்தது. ஏன் இதற்கு இவ்வளவு உயர்த்தின்னா, எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் துளசி. அது ஒன்று தான் முக்கியமான காரணம். எது ஒன்று பகவானுக்கு பிடிக்குமோ அது ரொம்ப உயர்ந்தது. பகவானுக்கு பக்தர்களை பிடிக்கும், ஆகையாலே பக்தர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். அந்த மாதிரி கேசவ பிரியான்னே பெயருடைய இந்த திருத்துழாய் துளசி பகவானுக்கு ரொம்ப பிடித்ததாக இருப்பதினாலே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படிதான் பிரமாணங்களும் நமக்கு கூறுகின்றன. அதாவது நாரதீய புராணத்திலே, ஞான காண்டத்திலே, யாதவகிரி மகாத்மியத்திலே ஒரு பிரமாணம். ஹரேர் அபியர்ச்சனாயாந்து துளசி சாதனம் பரம் அலாபே துளசீனாஞ்ச தன்னாம கிரகணாதபி பகவான் அரவிந்தாக்ஷா சந்துஷ்யதி சஹசிரதா. அதாவது எம்பெருமானினுடைய திருவாராதனத்திலே துளசி தளத்தை கொண்டு பண்ணுதல்ங்கிறது தான் மிகவும் சிறந்தது. அந்த துளசி திருத்துழாயானது கிடைக்கவில்லையாகில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அலாபே துளசீனாஞ்ச தன்னாம கிரகணாதபி, துளசின்னு அந்த வார்த்தையாவது வாயாலே கூற வேண்டுமா. எவ்வளவு உயர்த்தி பாருங்க. அந்த துளசிங்கிற வார்த்தையே எம்பெருமானுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருப்பதினாலே இந்த துளசியின் திருநாமத்தை, திருத்துழாய்னு அந்த வார்த்தையாவது எம்பெருமான் திருவாராதனத்தில் கூற வேண்டும். திருத்துழாய் கிடைக்கவில்லையாகில் அதுவே 1000 மடங்கு எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு இந்த பிரமாணம் கூறுகிறது. அதற்கு மேல ந பத்மைஹி நாபி கல்ஹாரைஹி ந ஹேம குசுமைரபி ததா துஷ்யதி கோவிந்தா யதைவ துளசீதலைஹி. கோவிந்தனாகிற எம்பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு இந்த துளசி தலங்களை கொண்டு திருவாராதனங்களை பண்ணால் மிகவும் மகிழ்கிறான். எவ்வளவு மகிழ்கிறான்னா, அந்த மகிழ்ச்சி வேற ஒன்றாலே கொண்டு வரவே முடியாது. எதால கொண்டு வர முடியாது? பத்மம், அதாவது தாமரை புஷ்பங்களினாலே அர்ச்சனை பண்ணால் கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. கல்ஹார புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணாலும் அவ்வளவு சந்தோஷம் வராது. அவ்வளவு ஏன், தங்க புஷ்பங்கள், ஸ்வர்ணத்திலேயே புஷ்பங்களை பண்ணி கொண்டு எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பித்தால் கூட எம்பெருமானுக்கு இந்த திருத்துழாய் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை மற்றொன்று கொடுக்காதுன்னு இந்த பிரமாணங்கள் கூறுகின்றன. ஆகையாலே எம்பெருமானுக்கு பிரீத்திகரமாக இருப்பதினாலே இந்த துளசியானது ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுகிறது. சுஷ்கம் பரியுஷிதம் துவார்திர காஷ்டம் வா துளசீதலே அர்ச்சனே வாசுதேவஸ்ய லக்ஷகோட்டி குணம் பவேத்னு கூறுகிறது பிரமாணம். எம்பெருமானுக்கு இலை கிடைக்கவில்லை, வாடி போன துளசி இலை தான் இருக்கு, பரவாயில்ல, அதையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். இலையே இல்லை, அந்த குச்சி, துளசியில இருக்கக்கூடிய அந்த குச்சி தான் மீதி இருக்கு, அதுவும் பரவாயில்ல, எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். ஏதோ ஒன்று துளசி சம்பந்தப்பட்ட அந்த காய்ந்த இலையோ அந்த குச்சியோ எதை கொண்டு எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணால் கூட அவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறான் இந்த பிரமாணம் கூறுகின்றன. உத்தமம் துளசி புஷ்பம், மத்தியமம் துளசி தலம், அதமம் துளசி பத்திரம், அதவா காஷ்டமேவவா துளசி குசுமம் கிராஹ்யம் ததபாவேது பல்லவம் சாங்குரந்து சதுப்பத்திரம் ஷட்பத்திரம் வா சமாஹரேத் என்று மேலே போய்கொண்டே இருக்கிறது. அதாவது துளசி புஷ்பம் ரொம்ப உத்தமமானது. அதற்கப்புறம் துளசி தலம், துளசி பத்திரம், இல்லை துளசியினுடைய காஷ்டம், அந்த கட்டையாவது கிரகிக்க வேண்டும். இந்த துளசி புஷ்பம் கிடைக்க வேண்டும். அது கிடைக்கவில்லைன்னா துளசியினுடைய பல்லவங்கள், தளிர்கள், அதை எடுக்க வேண்டும். இந்த துளசி இலைகளை பறிக்கும் பொழுதும் சதுப்பத்திரம் ஷட்பத்திரம்னு இருக்கக்கூடிய இந்த இலைகளை எல்லாம் பறிக்க வேண்டும்னு கூறுகிறது இந்த பிரமாணம். காஷ்டாபாவேத்து மூலம் சியாத் மூலாபாவேத்து மிருத்திகா. காஷ்டம், துளசியினுடைய தண்டு கிடைக்கவில்லையாகில், அந்த கட்டை கிடைக்கவில்லையாகில் அதனுடைய வேர் கிடைத்தாலும் பரவாயில்லை. அந்த வேர் கிடைக்கவில்லையாகில் அந்த வேர் இருந்த மண்ணு கிடைத்தாலும் பரவாயில்லை. அதை கொண்டு துளசின்னு சொல்லி எம்பெருமானுக்கு பூஜை செய்தால் எம்பெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறானாம் இந்த துளசி பூஜனத்தை. பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திரம் நமக்கு என்ன கூறுகிறதுன்னு பார்த்தோமாகில், துளசி பூஜனாதன்யத் விஷ்ணோ பிரீத்திகரே நச்ச. துளசி பூஜனத்தை காட்டிலும் மற்றொன்று எம்பெருமானுக்கு பிரீதியை விளைவிக்காதுங்கிறது. துளசிதான் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது. அதை இன்னும் திருடமாக சொல்கிறது இந்த பிரமாணம். சர்வேஷாமபி புஷ்பானாம் பத்மம் சதகுணம் பவேத் பத்மகோட்டி குணம் புண்ணியம் துளசி தல பூஜனம். கள்ளார் துழாயும் கனவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால்
புல்லாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக் கொள்ளோமேன்னு ஆழ்வார் அருளி செய்கிறார் அல்லவா. இப்போ இந்த புஷ்பங்களை எல்லாம் உலகத்தில் நாம் பார்த்த உடனே என்ன பண்ணணும், இது பகவான் திருவடிகளுக்குன்னு சமர்ப்பிக்க வேண்டியதுன்னு மனதிலே நினைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரிசை லிஸ்டே கொடுக்கிறார் ஆழ்வார். அதில் முதல்ல என்ன அருளி செய்கிறார், கல்லார் துழாயும். இப்போ திருத்துழாய் தான் எல்லா புஷ்பங்களை காட்டிலும் உயர்ந்ததுன்னு ஆழ்வாரும் திருவுள்ளப்படுகிறார்னு வைத்து கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த பிரமாணமும் கூறுகிறது, உலகத்தில் எவ்வளவு புஷ்பம் இருந்தாலும் தாமரைப்பூ எல்லா புஷ்பங்களை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்ததான். இப்படி 100 மடங்கு உயர்ந்த இந்த தாமரைப்பூவை கொண்டு நாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதை காட்டிலும் துளசி தலம் இருக்கிறதே, இந்த துளசி தலத்தை கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணால் தாமரையை வைத்து பண்ணுவதை காட்டிலும் கோட்டி மடங்கு உயர்ந்ததாக அது ஆகிறது. எம்பெருமானுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று இந்த பிரமாணம் கூறுகின்றது. ஆகையாலே எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை விளைவிப்பதினாலே துளசி உயர்ந்தது. அந்த துளசியை கொண்டுதான் நாம் எம்பெருமானுக்கு திருவாராதனங்களை எல்லாம் பண்ண வேண்டும். தினந்தோறும் திருவாராதனம் பண்ணும்பொழுது துளசி கிரகணம் என்பதை பண்ண வேண்டும். இந்த துளசி கிரகணம் எப்படி பண்ண வேண்டும், தினந்தோறும் தீர்த்தமாடி திருமண் காப்பெல்லாம் தரித்து அந்த நித்திய கர்மங்கள்லாம் முடிந்த பிறகு துளசி வனம்னு சொல்லக்கூடிய அந்த துளசிகள்லாம் வளர்க்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். கிரகத்திலேயே இருக்கலாம், இல்லை வெளில இருக்கலாம். அந்த இடத்திலே போய் அந்த துளசி வனத்திற்கு சென்று அந்த திருத்துழாய் செடியை நோக்கி கையை குவித்து கொண்டு 3 ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். பிரசீத மம தேவேஷி பிரசீத ஹரிவல்லபே க்ஷீரோத மதனோத்பூதே துளசித்வம் பிரசீதமே. இது முதல் ஸ்லோகம். துளஸ்யமிருத ஜன்யாசி சதாத்வம் கேசவ பிரியே கேசவார்த்தம் லுணாமித்வாம் வரதாபவ சோபனே. இது இரண்டாவது. மோக்ஷைக ஹேதோர் தரணி பிரசூதே விஷ்ணோ சமஸ்தஸ்ய குரோஃப் பிரியேதே ஆராதனார்த்தம் புருஷோத்தமஸ்ய லுணாமி பத்ரம் துளசி க்ஷமஸ்வமே என்று இது மூன்றாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்களின் தாத்பரியம் என்னன்னா, ஆராதனார்த்தம் புருஷோத்தமஸ்ய, பகவான் புருஷோத்தமனின் திருவாராதனத்திற்காக நான் உன்னுடைய இலைகளை பறிக்கிறேன். ஆகையாலே நீ என் மீது கோபித்து கொள்ளக்கூடாது, பொறுத்தருள வேண்டும், கருணை செய்தருள வேண்டும் என்று துளசியை பார்த்து மனதாலே பிரார்த்தித்து இந்த 3 ஸ்லோகங்களையும் உச்சரித்து கொண்டு துளசியை பறிக்க வேண்டும். அப்படி இந்த திருத்துழாயை பறிக்கும் பொழுது அந்த திருத்துழாய் மேலே இருக்கக்கூடிய தளிர், கொழுந்து இதெல்லாம் பறிக்கணும். அதுவும் இல்லாமல் 4 இலைகள் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். சதுர்தலம் அப்படின்னு அதற்கு சதுர்தலா துளசின்னு சொல்லுவார்கள். 4 இலைகள் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். இந்த சதுர்தலமாக இருக்கக்கூடிய துளசியை பறித்து திருவாராதனத்திற்கு வைத்து கொள்ள வேண்டும். தனித்தனியாகவும் பறிக்க வேண்டும். அதற்கு மேலே ஒவ்வொரு இலையாக பறிப்பது மட்டும் இல்லாமல் இந்த சதுர்தலமாக கிடைக்கிற இடங்கள்லாம் இந்த 4 இதழ்கள் சேர்ந்து 4 இலைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சதுர்தலத்தை பறித்து வைத்து கொள்ள வேண்டும். இதுவும் திருவாராதனத்திற்கு உபயோகப்படும். இப்படித்தான் இந்த துளசியை பறிக்க வேண்டும்னு பிரமாணங்கள் கூறுகின்றன. ஆனால் இவ்விடத்திலே இன்னொரு கேள்வி எழுகிறது. பகவத் சாஸ்திரத்திலே சிலது கூறப்பட்டிருக்கிறது. பானு பௌம பிருகு விஷ்ணு பனந்த பாத வைத்ருதி யுகாதி பர்வசு நாஹரே துளசீம் அபராண்ணே துவாதசி ரஜனி சூரிய சந்நிதிஷு சங்கிரமத் துவாதசி சுக்ர பௌமவார த்விபர்வசு துளசீம் ஏ விசின்வந்தி தே கிருந்தந்தி ஹரேஷிரஹா என்று துளசியை கிரகிப்பதற்கு சில காலங்களை தடை விதித்திருக்கிறது. பானுவாசனம், பௌமவாசனம் முதலான காலங்களை எல்லாம் துளசி பறிக்கக்கூடாது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பறிக்கக்கூடாது. இன்னும் பெரிய லிஸ்ட் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. மத்தியானத்திலே பறிக்கக்கூடாது, துவாதசியில பறிக்கக்கூடாது, இரவிலே பறிக்கக்கூடாது. இந்த மாதிரி பற்பல விதிகள் கூறப்பட்டிருக்கிறது துளசியை பறிப்பதற்கு. இப்படி ஞாயிற்றுக்கிழமைகளிலே பறிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? நம்ம அன்னைக்கு திருவாராதனம் பண்ண முடியாதா துளசியை வைத்து கொண்டு என்று கேட்டால் இன்னும் சில பிரமாணங்கள். சம்வத்சரந்து துளசி ஷண்மாசம் வில்வமேவச்ச பாலாஷம் மாசமேகந்து கபித்தம் பக்ஷமேவச்ச சப்தவாரந்து பத்மம் சியாத் கரவீரம் திரிபிர்தினைஹி என்று ஒரு பிரமாணம் கூறுகிறது. இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறதுன்னா, ஒரு துளசி புஷ்பத்தை, அந்த துளசி இலைகளை பறித்து வைத்து கொண்டால் அதனுடைய வேலிடிட்டி, அதாவது அதற்குன்னு ஒரு இப்போ எக்ஸ்பைரி டேட்லாம் கூறப்படுகிறது இல்லை, அந்த மாதிரி அந்த துளசிக்கு எவ்வளவு நாள் நாம் வைத்து கொள்ளலாம்னா 1 வருட காலம் அந்த துளசியை வைத்து கொள்ளலாம். ஷண்மாசம் வில்வமே வச்ச, அப்போ வில்வ இலைகளை
6 மாத காலங்கள் வைத்துக் கொள்ளலாம். பலாசம் 1 மாசம், கபித்தம் 1 பக்ஷம், பத்மத்தை பறித்தால் சப்தவாரம், அதற்கு மேல கரவீரம் திரிபிர்தினைகி, பத்மம் 7 நாள் இருக்கும் அப்படின்னா கரவீர புஷ்பம் அது 3 நாட்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பறித்த பிறகு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய காலம் கூறப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே துளசி கிடைக்காது. இப்போ துளசி இல்லாத இடங்களிலேயோ யாத்திரைகளிலேயோ இந்த துளசியை எம்பெருமானுக்கு திருவாராதனத்திற்காக நாம் சேமித்து வைத்து கொள்ளலாம். ஒரு வருட காலங்களுக்கு நாம் துளசியை சேமித்து வைத்து கொள்ளலாம் அல்லவா? அந்த மாதிரி துளசியை 1 வருடத்திற்கு நான் சேமித்து வைக்கப் போகிறேன்கிற எண்ணத்தோடு துளசியை பறிக்கும் பொழுது நல்ல காலத்தை பார்த்து பறிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த நிஷேத காலங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியம், துவாதசி, சங்கராந்தி, யுகாதி முதலான இந்த காலங்கள்லாம் துளசி பறிக்கக்கூடாதுன்னு எப்போ சொல்லியிருக்குன்னா, அந்த துளசியை நாம் சேமித்து வைத்து அதை தினந்தோறும் எம்பெருமானினுடைய திருவாராதனத்திற்கு உபயோகப்படுத்துவோமாகில் நல்ல காலம் பார்த்து பறித்து அதை சேமித்து வைக்கலாம். ஆனால் தினந்தோறும் திருவாராதனம் பண்ணக்கூடியவர்கள் அன்னன்னைக்கு தேவையான துளசியை அன்னன்னைக்கு பறிப்பதிலே எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நியமே நார்ச்சனார்த்தந்து துளசி நித்தியமாஹரேத் ஆலயார்ச்சா விதானஸ்ய ந தோஷ பரிகீர்த்திதா திதிதோஷா வாரதோஷா ரிக்ஷதோஷா ந வித்யதே என்று பாஞ்சராத்திரமே கூறுகிறது. இப்போ இந்த மாதிரி சில இடங்களில் துளசியெல்லாம் இன்னைக்கு படிக்கக்கூடாது இப்போ படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாலே, இதெல்லாம் எதற்காகன்னா நாம் அந்த துளசியை சேமித்து வைத்து 1 வருட காலம் அது வரைக்கும் கிடைக்காத காலத்திலே நாம் உபயோகப்படுத்த வேண்டும்னு நினைத்தால் அப்பொழுது நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து பறிக்க வேண்டும். அதே தினந்தோறும் திருவாராதனத்திற்கு நாம் பறித்தோம் ஆகில் அப்போ எந்த ஒரு தோஷமும் கிடையாது, தினந்தோறும் பறிக்கலாம். அதற்கு நல்ல நாள் நேரம்லாம் பார்க்க வேண்டாம். காலையிலே நமக்கு உண்டான நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு அந்த துளசியை போய் நாம் பறித்து கொண்டு வந்து இந்த 3 ஸ்லோகங்கள் முன்பு பார்த்தோமே அத்தை சொல்லி துளசியை பறித்து கொண்டு வந்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யலாம். தினந்தோறும் பறிக்கக்கூடிய துளசிக்கு அன்னன்னைக்கு திருவாராதனத்திற்கு தேவையான திருத்துழாய்க்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது என்று பகவத் சாஸ்திரமே கூறுகிறது. ஆகையாலே இதையெல்லாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். துளசி ரொம்ப உயர்ந்தது, திருத்துழாய் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது. எம்பெருமானுக்கு பிடித்தபடியினாலே அவனுடைய அடியவர்களுக்கும் மிகவும் உகப்பானது. பாஞ்சராத்திரத்திலே பராசர சம்ஹிதையிலே பக்தான் அபியர்ச்சயேத் பக்தியா பாவனை துளசீதலைஹி பகவத் பாதுகா புத்தியா மூர்த்தி மந்திரைச்ச வைஷ்ணவைஹி அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது ஒரு பிரமாணம். அதாவது எம்பெருமானின் அடியவர்கள் இருக்கிறார்களே, அதாவது இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது நித்தியசூரிகள், அவர்களின் அடியவர்களான நம்மாழ்வார் முதலானவர்கள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள், எம்பெருமானார், மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியர்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு பிம்பத்தை பண்ணி இவர்களுக்குன்னு ஒரு விக்கிரகங்கள்லாம் இருக்கிறது, இவர்களுக்கு துளசியை கொண்டு ஆராதனம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பக்தான் அபியர்ச்சயேத் பக்தியா பாவனைஹி துளசீதலைஹின்னு பராசர சம்ஹிதையிலே பக்தர்களையும் இந்த துளசி தலங்களை கொண்டு ஆராதிக்கலாம் என்று கூறப்பட்டு இருப்பதினாலே நாம் நம்முடைய திருவாராதனத்திலே எம்பெருமானாருக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுதும் இந்த துளசி தலத்தையே சேர்த்து கொண்டு திருவாராதனத்தை பண்ணலாம் என்பதிலும் எந்த ஒரு குறையும் கிடையாது. எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே பக்தர்களுக்கு பண்ணக்கூடியது தான் மிகவும் மகிழ்ச்சி. நாம் என்ன பார்த்தோம், துளசி ஏன் உயர்ந்தது, எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தபடியினாலே. அந்த துளசி எப்போ எம்பெருமானுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னா அதை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்தாள். மத்வந்தனாத் சதகுணம் மம பக்தஸ்ய வந்தனம் மதர்ச்சனாத் சதகுணம் மம பக்தஸ்ய அர்ச்சனம் என்று எம்பெருமானே கூறியிருக்கிறான். என்னை வணங்குவதை காட்டிலும் என் பக்தனை வணங்குவது 100 மடங்கு உயர்ந்தது. என்னை அர்ச்சிப்பதை காட்டிலும் என் பக்தனை அர்ச்சிப்பது 100 மடங்கு உயர்ந்ததுன்னு எம்பெருமானுக்கு கருத்து. ஆகையாலே பக்தர்களின் திருவாராதனம், அதாவது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவாராதனத்திலும் இந்த துளசியை பயன்படுத்தி கொண்டு இந்த திருவாராதனத்தை பண்ணலாம் என்பது இன்றைய விஷயம். அடுத்த பதிவிலே அடுத்த விஷயத்தோடு சந்திக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.